நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஊரை நீ வாங்கு. ஒரு நாயகன் உதயமாகிறான், ஊரார்களின் இதயமாகிறான். ஒரு நாயகன் உதயமாவறானா? நல்ல உதயம் தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் விக்கிற மாதிரி ஒரு தொப்பியை போட்டுன்னு ஒரு நாயகன். ஆனா அல்டிமேட் ஆக்டிங் வந்து என்னமோ டான்ஸ்லாம் பண்ணீங்களே இப்படி. கால் குழப்பி டான்சர் திரு கௌஷிக் அவர்கள் ப்ளீஸ் பெரிய கை தட்டுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு தன்னடக்கமா உட்காந்துருக்கான் பாரு. என்ன நடக்கும் லட்சா? என்னோட ரசிகர்களுக்குலாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். யோ கடன் பட்டிருக்கேன்னு சொல்லு. எல்லார்கிட்டயும் 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு கடமைப்பட்டுக்கிறேன் நான். என்னம்மா நீ ரொம்ப ஓவரா பேசுறமா? மாத்துறேன் உங்களை. ஐயோ இவர் நடிக்கிற நடிப்புக்கு நாங்கெல்லாம் ஓகே ஆக மாட்டோம். கொஞ்சம் நல்லா பேச, அடுத்த படத்துல நீ என்னோட ஹீரோயினா நடிக்கலாம். அப்படி ஒரு நிலைமை வந்தது.
அடுத்த படம் வரட்டும். பார், இந்த துப்பட்டால தொங்கு இதே ஸ்டுடியோல தெரிஞ்சுக்கோ. இன்சல்ட் ஆஃப் இந்தியா. கேப்டன் பாத்துக்கலாம் ப்ரோ. பரவாயில்ல ஏய், bro. டன், டன். எனக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். We'll start off with Suchi. இந்த பாட்டு இதுக்கு மேல you can't do anything with the song, so you've done your best to the song. You should be proud of yourselves. ஓவரால் வெரி என்டர்டெய்னிங் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஒரு ஸ்டேஜில் ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்லா இருந்தது. பட் டெஃபினெட்லி ஒரு வோக்கல் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் என்டர்டெய்னிங்காக இருந்தது தி ஹோல் ஆக்ட். ஓகே, ஆனந்த் ஜி. I found it a very good attempt. Thank you. நீங்கள் செலக்ட் பண்ண பிச்சால் அது கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங் ஆகிடுது ரெண்டு பேருக்கும். பட் அந்த பிச்னால் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதுவும் ஒத்துக்கணும். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் மேலே தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்கள் ரெண்டு பேருக்கும். Thank you, sir.